யாரு நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ கடவுது. ஆகட்டும் ஐயா. ஆஹா, இப்பிறப்பை நம்பி இருப்பாரே நெஞ்சே, வைப்பிருக்க ஆயில் மணி இருக்க இவையெல்லாம் சொற்பனம் போல் மிக்கப்ப சித்தப்ப சுற்றிவிட கண்டு. இதனுடைய விளக்கம் என்ன சொல்லுங்க. நம்ம சுருக்கமா சொல்ல போனா, நம்ம இருப்பது பொய், இறப்பது மெய் என்று எண்ணி இருக்கும் நெஞ்சே, யாருக்கும் தீங்கினை செய்யாத. இந்த மருத்துவ நம்மது என்று நாம் இருக்க, நாய் நெறிகள் பேய் கழுகு நம்மது என்று தாம் இருக்குமா? ஆமா, இந்த உடம்பு நம்மளுக்கு சொல்லி நம்ம எவ்வளோ ஒரு பக்குவமா காமது. ஆமா ஆமா, கைலேஷ் பெரிய நாய்க்கு அப்படி இருந்த சமயத்துல உக்காந்து அந்த முள்ளு போத்துச்சுன்னா ஒரு முள்ள எடுக்கிறோம். ஆமா, பெரிய ஜென்மத்துல முள்ளு சரி இப்படி எல்லாம் நம்ம காபந்து பண்றோம். நமக்கு பின்னாடி 2 ஆளு கருவம் கட்டிட்டு யாரு இந்த காக்கா கருவெல்லாம். அவனை நீ எப்ப உடம்பு இப்படி காபந்து பண்ற, என்னைக்கு இருந்தாலும் சேர்த்து குயில கொண்டு வைக்க போறாங்க, நான் தான் புடியும் தின்ன போறேன் அப்படின்னு இந்த காக்கா கருவெல்லாம் கருவம் கட்டுது. அதுதான் ஒரு பக்கம் கருவம் கட்டுதுன்னு பார்த்தா, இந்த பூமாதேவி என்ன நினைக்குது, என் மேல விளையாடுறது பூரா நீ சாப்பிடுற கம்பு கவுரு நெல்லு இதெல்லாம் நீ சாப்பிடுற, என்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் நான் தான் சாப்பிட போறேன், மண்ணு தான் கொண்டு புதைக்க போறோம். ஆமா, மண்ணு தான் தீக்க போகுது. ஒரு மனுஷன எரிச்சாலும் புதைச்சாலும் இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். இந்த மண்ணுல யார் உற்பத்தி ஆகுறாங்க அதெல்லாம் இல்ல, இந்த மண்ணுலயே அழிஞ்சு போறோம். இந்த வாழ்க்கையில நமக்கு எதுவுமே சதம் இல்ல. ஆமா, அதான் சொன்னாங்க பெரியவங்க, என்னன்னு செத்தாதான் தெரியும் செட்டியார் வாழ்வு. செட்டியார் மட்டும் தான் சாவுவாரா? அப்புறம் யாரு? வேற யாரும் சாவ மாட்டாங்களா? அட பைத்தியக்காரா, இப்ப கூட ஒரு கெட்டிக்காரன் சேர்த்து 500 ஒரு கெட்டிக்காரன் சேர்த்துட்டான்னு வாட்ஸ்அப்ல வந்துக்குது. என்னைக்கு? இப்ப 10 மணிக்கு நைட்டு. ஐயோ, ஆமா 500 ஒரு கெட்டிக்காரன். இப்ப வண்டியில போனோம், அடிச்சு தூக்கணும். ஐயா, பாட்பாட்டா தனித்தனே பேசிருச்சான். ஆமா, அதுல வாழ்க்கையில எதுவுமே சதம் இல்ல. ஆமா, செத்தாதான் தெரியும் சென்றவனுடைய வாழ்வு. ஆமா, சரி தூக்கின்னு போக பார்த்தா பேசிக்குவாங்க. ஆமா, நல்ல பிள்ளையாப்பா அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. உனக்கு எதனா ஊர்ல நல்ல பேர் இருக்குதா? நான் ஒரு ஆள் செத்துட்டேன்னா என் ஊரே ஆளும். என்னடா இது வம்பாக்குது? ஏன்னா பல்லுடம் கட்டி வச்சுக்கிறியா? அதை விட புண்ணியமா செய்து வச்சிருக்கேன். தண்ணி டேங்க் கட்டியா? அதை விட புண்ணியம் செய்து வச்சிருக்கேன். தார் ரோடு போட்டியா? அதை விட புண்ணியம் செய்திருக்கேன். அப்படி புண்ணியம் செய்து வச்சிருக்கேன். என் ஊர்ல 25 பேர் இருக்காங்க இந்த ஓஏபி காசு வாங்குறவங்க. ஓஹோ, ஆம்பளை கிட்ட கடை கேட்டா கொடுக்க மாட்டான். அது ரைட். தபால் காரன்கிட்ட வாங்கிட்டு திருமணம் பண்ணி ஆமா பின்னால போய் நிப்பான். தெரியுமா? அந்த 1000 எடுத்துக்க. ஒரு மாசத்து வெட்டி இப்ப கூட எடுத்துக்க குடுக்கக்குள்ள 1000 கொடுத்துறேன். அது ரைட் அப்படின்னு. ஆமா, அது காட்சி என் கையில குடுக்கல. என்ன சொல்லும்? தம்பி என் மகனு கிட்ட சொல்லிட்டாங்க, என் மருமகனு கிட்ட சொல்றாரு, ஐயோ என் பேர பிள்ளை கிட்ட சொல்றாரு, என்னோட இருக்கட்டும் அது சரி அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கும். ஆமா, ஆனா வாங்கணும் தவிர ரெண்டாவது அவங்க தெரு பக்கம் போக மாட்டாங்க, கொடுத்த கடனை கேட்பாங்க. ஆனா இந்த 25 பேர்கிட்டயும் அந்த போல வாங்கிருக்க 10 பைசா வெட்டில ஒருத்தர் தவறாத. ஆமா, இன்னும் யாருக்கும் கடன் கொடுத்த பாடு இல்ல. அது சரி, நான் செத்து பாடியில போறேன்னா இந்த 25 பேரும் தெருல வந்து நின்னுப்பாங்க. ஆமா, பாடு பாடுக்கா ஒரு மாசத்துக்கு காய்ச்சி திண்டு போறாங்க. தான் திண்டு போறேன். வெத்தலை சேரு கூட வாங்கி போடுறீ அப்படியே 1000 ரூபாய் அவங்க கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. ஐயா, எங்க எதிர்விட்டு கேள்வி எங்க கேள்வி ஒரு நாள் பேசிக்குது. என்ன புள்ள எனக்கு 3 மாசமா நின்று போச்சு. உங்க கேள்வி எங்க கேள்வி சரி. அந்த எதிர்விட்டு கேள்வி சொன்னேன், உனக்கு 3 மாசம் நின்று போச்சு, எனக்கு 6 மாசமா நின்று போச்சுன்னா நான் என்ன சொன்னேன், கிழமை சேர்த்தி அம்மா நாள் ஆகுது, இப்ப என்னடி உங்களுக்கு நின்று போச்சு? 6 மாசம் 1 3 மாசம் 1. ஆமா, கம்மியாட்டி இந்த ஓஏபி காசு நின்று போச்சுடா. முழுவாக இருக்கீங்களா? சரி சரி, அப்படியானால் இந்த சபை இருக்கிறது யாருடைய சபை? இது லட்சுமி நாட்டம் பொருந்திய சபை. காணாமல் வேணதெல்லாம் பேசலாம், கற்றோர் முன் போனாமல் வாய்திறக்க கூடாது, ஞானாமல் பேச்சென்னுமாம் பெரும்பூனை வந்தால் கிச்சென்னுமாம் கிளி. நம்ம வீட்டுல பூனை வளர்க்கிறோம், கிளிய வளர்க்கிறோம். இந்த பூனை வரக்கூடிய நேரத்துல இந்த கிளி எங்க இருக்குது? கர்ண மேல போய் இருக்குது. அத்தகைய பன்மை போல சபையில் இருக்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் ஒரு பூனையை போலவும் நாமெல்லாம் நாடகத்தாடி விளையாட ஒரு கிளியை போலவும் பதுங்கி வாழ்வதுதான் நல்லது. நான் வந்தனே என்னுடைய முழு விளக்கு
எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் கண்ணுக்குள் எமை போலவும் எங்கும் பராபர வசுவாக விளங்கி வரும்படியான ஸ்ரீநமோ நாராயணம். ஆமா, மொத்தம் 3 சாமி. யாராரு? ஒண்ணு நிக்கிற சாமி, ஒண்ணு படுத்து நிக்கிற சாமி, ஒண்ணு உட்காந்துக்கிற சாமி, ஒண்ணு. சாமியில தெரியுமா இருக்கா? ஆமா, அந்த நிக்கிற சாமின்றது யாரு? இந்த சிவபெருமா இருக்காரு, என்னுடைய மைத்துனர், அவர் தான் நிக்கிற சாமி. எங்க நிக்கிறாரு? சிதம்பரத்துல அந்த அம்மனோட ஆடின்னு இருக்கும் போதே. ஆமா, இந்த காலத்துக்கு நாங்க பச்சாயம் அப்படியே இருக்குது. ஆமா, அவரு நிக்கிற சாமி. மீதி எந்த கோயில்ல போய் பார்த்தாலும் லிங்கம் தான் தெரியும். ஆஹா, இந்த படுத்துக்கிற சாமி யாரு? திருப்பார்கடல்ல பாம்பு மேல படுத்துனுக்கிறேன்னு நான் தான். இந்த உட்காந்துருக்க சாமி சபரிமலை ஐயப்பன். ஓஹோ, ஆஹா, இந்த 3 சாமிங்க. அதனால வேண்டி முதல் யுகத்திலே நான் நாராயணன். சரி, 2வது யுகத்தில நான் ராமனாக பிறந்தேன். அயோத்தியில ராமனா பிறந்தேன். ஆமா, 3வது யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். எதுக்கு கண்ணனா பிறந்தேன்? இந்த பூமியில 18 கோடி சேனை பெருத்து போச்சு. அதனால வேண்டி இந்த 18 கோடி சேனையை அழிக்க வேண்டும். நான் கண்ணனாக பிறந்து நான் யாருக்கு சகாய பண்ண? யாருக்கு?